Taste the Daily. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் கூலி படையினர் தாக்கியதில் 2 பேர் படுகாயமடைந்த சம்பவம் பொதுமக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெருமாள் என்பவர் தனது கடையில் அமர்ந்து நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்த போது 10 பேர் கொண்ட கும்பல் பட்டாக்கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் அவரை தாக்கினர். தொடர்ந்து அவரது உறவினர் செல்வத்தையும் கொடூரமாக வெட்டிய கூலிப்படை அங்கிருந்த வீட்டின் கண்ணாடி ஜன்னல்களை தாக்கிவிட்டு காரில் ஏறி தப்பி சென்றது. கூலிப்படையின் அராஜகத்தால் ஆத்திரமடைந்த பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பட்டாக்கத்தி மற்றும் அரிவாளுடன் கூலிப்படையினர் சுற்றித் திரிவதால் பொதுமக்கள் அச்சத்துடன் வாழும் அவலம் ஏற்பட்டுள்ளது. சென்னை திருவல்லிக்கேணியில் இளைஞர்களை சீரழிக்க 50 கிலோ கஞ்சாவை விற்பனை செய்ய முயன்ற 4 பேர் சிக்கினர். திரிபுரா மாநிலத்திலிருந்து கடத்தி வரப்பட்ட கஞ்சா பொட்டலங்களை திருவல்லிக்கேணியில் உள்ள அபிஷேக் என்பவரது வீட்டில் பதுக்கி வைத்து விற்பனை செய்ய முயன்றதாக கூறப்படுகிறது. இதையடுத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட முயன்ற அபிஷேக், அப்துல் ஹலான், ஜாகிர் உசேன், தனுஷ் ஆகிய 4 பேர் பிடிப்பட்ட நிலையில் அவர்களிடமிருந்து 50 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. விடியா ஸ்டாலின் மாடல் அரசு ஆட்சிக்கு வந்த நாள் முதல் தலைநகர் சென்னை போதைப் பொருட்களின் தலைநகராக மாறி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னையில் 50 லட்சம் ரூபாய் கொடுத்தால் அரை மணியில் 52 லட்சம் கிடைக்கும் என பண மோசடியில் ஈடுபட்ட செல்போன் கடை உரிமையாளரை கடத்தியதாக ஜிஎஸ்டி அதிகாரி உள்ளிட்ட 3 பேர் பிடிபட்டனர். ரிச்சி தெருவில் சுமித் சிங் என்பவர் செல்போன் கடை நடத்தி வரும் நிலையில் வங்கிக் கணக்கிற்கு 50 லட்சம் ரூபாய் பணம் அனுப்பினால் அரை மணி நேரத்திற்குள் 52 லட்சம் ரூபாய் பணம் கிடைக்கும் என 3 பேரிடம் தெரிவித்துள்ளார். இதனை நம்பி 50 லட்சம் ரூபாயை அனுப்பிய அவர்கள் பணம் திரும்பி வராததால் சுமித் சிங்கிடம் பணத்தை திருப்பி கேட்டதுடன் அவரை கடத்தியதாகவும் கூறப்படுகிறது. புகாரின் பேரில் வங்கி ஊழியர் நவீன்குமார், சரத் மற்றும் ஜிஎஸ்டி அதிகாரி சுரேந்தர் உள்ளிட்ட 3 பேரும் பிடிபட்டனர். விடியா ஆட்சி மீது சிறிதும் பயமில்லாததால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்துவிட்டதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி அருகே பொதுமக்களால் தாக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த ரவுடி உயிரிழந்தார். ஆச்சம்பட்டியை சேர்ந்த 35 வயது வேலு என்ற ரவுடி மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் கடந்த 11ஆம் தேதி மது போதையில் தகராறு செய்த ரவுடியை பொதுமக்கள் தாக்கினர். இதில் படுகாயமடைந்த ரவுடி வேலு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை கண்காணிக்காமல் ஏவல் துறை அலட்சியம் காட்டி வருவதால் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் அதிகமாகிவிட்டதாக விமர்சனம் எழுந்துள்ளது.